எனக்கு இன்னைக்கு வாழ்வா இருக்கு. அவருடைய மரணம் தான் இன்னைக்கு என்னோட ஐயா தான் வந்து கடைசி வார்த்தை பேசுறதா இருந்தது. ஒப்புவிப்பு நேரம் இல்லாததுனால நானுமே இந்த 2 வார்த்தையும் சேர்த்து ஐயாவை பேச சொல்லல, ஏன்னா ஷார்ட்டாக முடிச்சிருவாரு, நம்ம பேசின நேரம் போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த 2 வார்த்தையும் சுருக்கமாக அவங்க இடத்துல சொல்லும்படியாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டுவாராக. சிலுவையிலே பூத்த 7 பூக்கள்ல 6வது பூ முடிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் நிமிந்து கொஞ்சம் சோர்வெல்லாம் முறிச்சிட்டு அப்படி உற்சாகமாக தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் கலைச்சிட்டு உட்காந்து ஆண்டவர் வார்த்தை கேட்கும்போது நிச்சயமா தேவன் நம்மோடு கூட பேசுவார். இங்கே ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம் பார்த்தீங்களா. நான் வாலிப பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் மார்க் போடுவோம். எங்கள் பாஸ்டர் கூட இருக்க உடன் ஊழியர்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, அந்த 7 வார்த்தை பேசுவாங்க. இதில் யார் நல்லா பேசுகிறா, 10 மார்க்கில் இவங்களுக்கு 8 மார்க்கு 9 மார்க்கு, எங்கள் பாஸ்டர் அம்மாலாம் ஃபுல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், போடுவோம். இப்போ அந்த மாதிரி யார் நல்லா பேசுகிறா, இவங்களுக்கு பேச தெரியுது, இவங்களுக்கு பேச தெரியல, இவங்களுக்கு பைபிள் தெரியுது, இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற எண்ணங்களோட நம்ம உட்கார்ந்துடலாம யாரை கொண்டாவது ஆண்டவர் ஏதாவது நமக்கு பேசுவார். இந்த மன்னிப்புன்ற வார்த்தையில அம்மாவை கொண்டு என்ன பேசினாரு, ஒவ்வொருத்தரும் பிரதர் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க, அந்த பாப்பா பேசினா, எல்லாத்துலேயும் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்ற அந்த 7 வார்த்தை கேட்கதான் இன்னைக்கு நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம். அதனால இங்கே வந்த நம்ம எல்லாருமே ஏசப்பா தான் எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட வந்தாதான் ஆசீர்வாதம்னு ஒரு குரூப் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்கள ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். நான் இது நிச்சயமாக நான் அவங்க மத்தியிலையும் சொல்லுவேன். அல்லேலூயா. இது ரொம்ப நமக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். அவருடைய சாவு தான் எனக்கு இன்னைக்கு வாழ்வா இருக்குது. அவருடைய மரணம் தான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை. அவர் எனக்கு ஜீவன் கொடுத்ததுனால தான் நான் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம். அதை நினைச்சு ஒரு உணர்வில்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவன் ஜீவிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இருந்து எப்படி ஆசீர்வாதத்தின் நன்மைகளையும் நம்மளால பெற முடியும்னு நம்ம நினைக்க முடியும். அல்லேலூயா. அது நானா இருந்தாலும் என் தேவன் அவரோட உணர்வோடு அவர் உயிரோடு ரத்தத்தோடு ஒரு நினைவில்லாத நான் ஆண்டவர்கிட்டேருந்து எதையாவது பெறலான்னு நினைக்கிறது தப்பா ரைட்டுங்களா? நானா இருந்தாலும் அது தப்பு தான். அல்லேலூயா. அப்ப வீட்டுல யாராவது வராம இருந்தாங்கன்னா நீங்க நிச்சயமா வராம இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு எதுவுமே மரணத்தை தவிர ஏதாவது இருக்குங்களா? இருக்காது. ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கும், முடியாது. நல்ல விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம், முடிச்சுட்டு போய் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு பார்க்கும்போது கஷ்டமா அந்த சபையில நாங்கள் நல்லா பிளான் பண்ணியிருந்தோம், என்ன சாப்பாடு போடலாம், சபை நிறைஞ்சிருக்கும், என்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம் அப்படிலாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், பெருசாக நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் பெருசாக தெரிகிறாரு, மக்கள் நிறையா வருவாங்க, பெருசாக நினைப்பாங்கன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. அப்படி நம்ம எல்லாரும் ஆண்டவரை பெருசாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒவ்வொரு நாளை பெருசாகவும் நினைக்கும்போது பரலோகம் நமக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு காத்துட்டு இருக்குது. அல்லேலூயா. அதனால அந்த 6வது வார்த்தைக்கு நாம நேராக போகலாம். பைபிள் நானே அந்த வசனங்களை நானே வாசிச்சிடுறேன். யோவான் 19ஆம் அதிகாரத்துல 30வது வசனம். எல்லாம் இயேசு காடியை வாங்கின பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, அதோட நம்ம நிறுத்திப்போம். ஆண்டவர் வந்து இந்த பூமியில வாழ்ந்து 33 வருடம் வாழ்ந்து அந்த 33.5வது வருஷத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, சிலுவையில அறையப்படுறாரு. சிலுவையில் அறையப்படும் போது ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு? ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா எல்லாம் முடிஞ்சதுன்ட்டு? இந்த பூமியில ஆண்டவர் 100% மனுஷனாகவும் வாழ்றாரு, 100% கடவுளாகவும் வாழ்றாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, மரணத்துல ஒரு மனுஷனால எல்லாம் முடிஞ்சிருச்சு சொல்ல முடியுங்களா? ஆண்டவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் சிந்தனை எண்ணம் எல்லாமே இருதயத்துல என்னவா இருந்ததுன்னா, பிதாவின் சித்தம் இந்த பூமியில நிறைவேறணும், அதை போய் நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள என்ன பண்ணல, ஒரு நாளும் மறக்கவே இல்லை. அவரு எல்லாமே என்னது, பிதாவின் சித்தம் இந்த பூமியில நிறைவேற்றணும், நான் எதுக்காக வந்திருக்கிறேன், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தான் வந்திருக்கிறேன். அதை முடிக்கும் வரைக்கும் தூக்கமே இல்லை ஆண்டவருக்கு. மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை, அவருக்கு தூக்கமும் வரல. அல்லேலூயா. அடிக்கடி பாஸ்டர் சொல்ல, நானே சொல்றேன், என்ன ஒரு மனுஷன் தூங்காம இப்படியே கஷ்டப்பட்டு இருந்தா என்ன ஆகுது உடம்புன்னு? தூக்கம் வராது. தேவனுடைய வேலைகளை, ஊழியத்தை, ஒரு மீட்டிங் நடத்துறது, ஒரு சபை நடத்துறதுக்கு அந்த என்ன காரியம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டாரு. நான் ரியலா பார்த்துருக்கேன். நான் தூங்கவே மாட்டாரு. அந்த தூக்கன்றது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கமா தான் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, தொடர்ந்து ஒரு 2 3 நாள் என்ன பண்ண நல்லா தூங்குவாரு. அல்லேலூயா. ஏன்னா அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டோன்ற ஒரு திருப்தி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சிலுவையில தான் அந்த திருப்தி கிடைக்குது. சிலுவையில தொங்கும் போது நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், செஞ்சு
முடிச்சுட்டேன். எதுக்காக என் பிதாவானவர் இந்த பூமிக்கு என்ன அனுப்புனாரு. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நான் லாஸ்டா சொல்லலான்னு பார்த்தேன், நேரம் இல்லாதனால அந்த பாயிண்ட் நம்ம எப்படி வாழணுன்றதை நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாருன்றது நம்ம கூட சேர்ந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன். அல்லேலூயா. ஆண்டவரால சொல்ல முடிஞ்சது. அவர் பிதாவுனுடைய குமாரன், அவர் ரத்தத்தினால பரிசுத்த ஆவியினால பிறந்தவர். நாமளும் இன்னைக்கு அவர் ரத்தத்தினால இந்த பூமியில மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆண்டவரால செய்ய முடியும், நிச்சயமா நம்மளாலையும் செய்ய முடியும். ஒருவேளை நம்ம 100 வயசு வரைக்கும் என்ன பண்றோம், பூமியில வாழ்றோம். ஆண்டவர் வாழ்ந்தது 33.5 வருஷம். சொல்ல போனா அது அற்ப ஆயுசு, ரொம்ப குறைவான ஆயுசு. ஆனா இந்த பூமியில நம்ம 60 வயசு இருக்கிறோம், 50 வயசு இருக்கிறோம், 40 வயசு இருக்கிறோம். எனக்கு 35 வயசு ஆகுது. இதுவரைக்கும் நம்மளால தேவனுக்கு செய்து முடித்த காரியம் என்ன அப்படின்னு விரல் விட்டு என்னன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லேலூயா. ஆண்டவரால 33 வருஷத்துல இந்த உலகத்துல எதுக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை எல்லாத்தையும் அவரால் செஞ்சு முடிக்க முடியுமானால், என் பிதாவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவர் சிந்த ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்மளால நம்ம ஆயுசு நாள் வரைக்கும் நமக்காக வைத்திருக்கிற தேவ திட்டம் என்ன, அதை நம்மளால செஞ்சு முடிச்சிட்டோன்னு நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மரண நேரத்துல நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அல்லேலூயா. அந்த கேள்விக்கான பதில் ஆண்டவர் நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. அதையே நம்ம என்ன பண்ணோம், சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த மரண நேரங்கள்ல மரண வேளையில ஆண்டவர் பிதா கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இந்த பூமியில நான் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு, பிதாவை உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிச்சுட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு நிறைவு, அந்த மரணத்துல ஒரு நிறைவு இருக்குல்ல, அது ஒரு கம்பீரமான வார்த்தை. ரொம்ப அங்கலாய்ப்போட வார்த்தை சொல்றாரு. தாகத்தோட நமக்காக நம்ம ஆத்மாவுக்காக ஏங்கி தவிக்கிற வார்த்தையை கேட்டோம். மக்கள் ரட்சிக்கப்பட்ட கூடாது அந்த வார்த்தை கேட்டோம். மக்கள் மன்னிக்கணுன்ற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டோம். அந்த எல்லா வார்த்தையும் ஒவ்வொரு உணர்வுபூர்வமான காரியத்தை பார்க்க முடியும். எல்லாம் முடிந்ததுன்னும் போது ஒரு திருப்தி, ஒரு நிறைவு தேவனுடைய இருதயத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா. நம்ம மரணிக்கும் போது, நம்ம சாகிற வேலையில நமக்கு ஒரு நிறைவான ஒரு மரணம் வருமா? நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, நான் வந்த வேலையை முடிச்சுட்டேன், என்னை குறித்து நீங்க வச்சிருக்கிற திட்டம், நான் என் கிராமத்துல இருக்கிறேன், என் குடும்பத்துல இருக்கிறேன், என் சபையில இருக்கிறேன், என்னை குறித்து நீங்க இந்த திட்டம் தான் வச்சிருக்கிறீங்க, எனக்கு இந்த காரியம் தான் தெரியும், நான் பாடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லா ஊழியம் செய்வேன், பாய் போடுவேன், நான் நல்லா கிளீனா வச்சுப்பேன், நான் நல்லா சமைப்பேன். நானும் பாஸ்டர் ஐயாவும் இந்த ஐ கேம்ப் நடந்தது பாருங்க, அது ஒரு சின்ன காரியம், அது பெருமைக்காக மற்றதுக்காக சொல்லலை, அது சொல்லணும்னு நான் பிளானும் பண்ணல, இப்போ அது நினைவுக்கு வருது. ஐ கேம்புக்கு பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணும், எல்லாரையும் எல்லா வேலையும் செய்ய சொல்லியாச்சு. ஒரு சிலர் வந்து செஞ்சாங்க. 12 மணிக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி அப்போ ஒரு 21 நாள் 22வது நாள் தான் ஐ கேம்ப் நடக்குது. நைட்டு 12 மணிக்கு இங்க இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்றோம், லைசாலு ஹார்பிக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த 3 பாத்ரூமையும் திறந்து விட்டு 3 பாத்ரூம்ல ஐயா வந்து ஆசிட் போட்டு கழுவிட்டு இருக்காரு, நான் தொடப்பத்தால பெருக்கி விட்டுட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஏன்னா என் தேவனுக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். எனக்கு பாத்ரூம் கழுவவும் தெரியும், சூப்பரா சமைக்கவும் தெரியும். அப்ப என் தேவனுக்காக அது பயன்படுமா, என் தேவ ஜனங்களுக்காக அது பயன்படுமா, என் ஊழியத்துக்காக பயன்படுமா, என் குடும்பத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு என்னால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கணும் ஆண்டவரே அப்படின்ற ஜெபத்தோடு இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு அதை செய்து முடிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்தது, ஆண்டவர் வந்து எதற்காக செஞ்சு முடிச்சாரு? அவருக்கு என்ன வாலிப வயசு, 33 வயசு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த 3.5 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணாரா, தன்னால் முடிஞ்ச ஊழியத்துல என்ன பண்றாரு, அவ்வளவு கிருபையா அவ்வளவு வல்லமையா என்ன பண்றாரு, செய்யறாரு. ஏன் செஞ்சு முடிக்கணும்னா, ஆதாம், அந்த பெரிய வரலாறு, பைபிள் வரலாறு அதுதான். ஆதாம் என்ன பண்ணாரு, பிதாவினால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாரு. அல்லேலூயா. ஆதாம் செஞ்ச பாவத்தினால பூமி சபிக்கப்பட்டுருச்சு. பாவ கரையினால பூமி என்ன பண்ணிடுச்சு, அழுக்காயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ ஆதாம் செஞ்ச பாவத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் வந்து ஆதாம வச்சு இந்த பூமியில பெரிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு, ஏதேன் தோட்டத்தை. ஆனா என்ன பண்ணிட்டான் பிசாசு, ஆதாம வச்சு என்ன பண்றான், ஆதாம வச்சு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யறாரு, ஆனா ஆதாம வச்சியே தேவனுடைய இருதயத்தை அவன் மனஸ்தாபப்படுத்துறான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்பவும் அந்த சபிக்கப்பட்ட பூமியை ஆசீர்வாதமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ரத்தம் பூமியில சிந்தப்படணும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆதாம் வந்து என்ன பண்ணா, ஆதாம வச்சு பிசாசு என்ன பண்றான்னா ஆண்டவரை ஜெயிச்சுதான் அவன் நினைச்சுக்கிறான். அல்லேலூயா. அதான் மத்தேயுல சொல்றோம் பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்வாரு, இந்த பிசாசு சொல்லுவான் ஆண்டவரை பார்த்து, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ண பிறகு பார்த்து சொல்லுவான், என்ன பண்ணுங்க, நீங்க இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க, மேல இருந்து கீழே குதிங்க, தூதர்கள் வருவாங்க, என்னை தாழ விடிஞ்சு
பணிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் எல்லாம் என்ன பண்ணிருக்க என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதாம் செஞ்சதுனால என்ன பண்ணிடுச்சுன்னா பூமி சபிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான், பிசாசு அவனுடைய கையில எடுத்துக்கிட்டான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, தன் குமாரனையே இந்த உலகத்துக்கு ஜீவ பலியாக என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அன்னைக்கு ஆதாம் என்ன பண்ணா, பிசாசு ஆதாம ஜெயிச்சுட்டான். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை ஸ்பாயில் பண்ணிட்டான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த பூமிக்கு வந்து பிசாசின் ராஜ்யத்தை அழித்தார். அல்லேலூயா. சிலுவை மரணத்துல பிதாவின் திட்டம் நிர்மூலம் ஆயிடுச்சுன்னு பிசாசு நினைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து தன் ஜீவனையே கொடுத்து என்ன பண்றாரு, சாத்தானுடைய ராஜ்யத்தையே அழிக்கிறார். அல்லேலூயா. அவரு ஒரு ஜெயிக்கிறவர் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்துல இருக்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாரு, எதுக்காக இந்த பூமியில ஆண்டவர் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா, பிசாசு ஆதாமை கொண்டு இந்த பூமியில இருக்கிற தேவ திட்டத்தை நிர்மூலமாக்கணும்னு நினைச்சான். ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த வீழ்ந்து போன பூமியையும் சபிக்கப்பட்ட பூமியையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி இன்னைக்கு என்ன பண்றாரு, நம்மை போல பல ஆதாம்களையும் பல ஏவாள்களையும் உருவாக்கி ஆண்டவர் சபையில வச்சு அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்ப பிசாசை ஜெயிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. ஏன்னா என் பிதாவானவர் பிசாசுகிட்ட என்ன செய்யக்கூடாது, தோத்து போக மாட்டாரு, அந்த எண்ணம் கூட அவனுக்கு வந்திருக்க கூடாது. அல்லேலூயா. நாமும் இன்னைக்கு பிசாசை ஒரு இடத்துல ஜெயிக்க விட்டுறவே கூடாது. ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிற நாம எல்லா இடத்துலையும் பிசாசு ஜெயிக்கிறவர்களாக, ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு ஆண்டவர் தான் ரோல் மாடலா இருக்கிறாரு. அவர் எப்படி இந்த பூமியில பிசாசு ஜெயித்தாரு, எதுக்காக ஜெயித்தாரு, நம்ம எல்லார் மேலேயும் தேவ திட்டம் இருக்கு. எப்படி இயேசுவானவர் மேல தேவத்திட்டம் இருந்து இந்த பூமிக்கு வந்தாரோ, நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம நினைப்போம் ஏதோ பிணிக்காக வந்தோம், ஏதோ வியாதிக்காக வந்தோம், ஏதோ கஷ்டத்துக்காக வந்தோம் அப்படின்னு இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் பெரிய தேவனுடைய திட்டம் இருக்குது. அல்லேலூயா. அதை நம்ம தான் நம்ம குடும்பத்துக்கு பிளான் மேப்பே நம்ம தான். நம்ம தாய்க்கு தகப்பனுக்கு கணவன் மனைவிக்கு நம்ம சார்ந்தவங்களுக்கு நம்ம தெருவுக்கு நம்ம கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் பெரிய மேப்பா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய பிளான் பெரிய வழிகாட்டியா நம்ம தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை மாத்திர ஆண்டவரை போல நம்ம சரியா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பமும் சரி நம்ம கிராமமும் நம்ம சார்ந்திருக்க எல்லாரும் சரி தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அடுத்ததாக எப்படி எல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில தேவ திட்டத்தை செய்து முடித்தாரு. யோவான் இந்த புத்தகத்துல 17வது அதிகாரம். நான் ரொம்ப யோசிச்சுட்டே வந்தேன், வேக வேகமா பேசக்கூடாது, பொறுமையா பேசணும் அப்படின்ட்டு. நேரம் இல்லாதபடினால இதை நம்ம சீக்கிரமாக சொல்லி முடிக்கிற ஒரு கட்டாயம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சிலுவையில மரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, சிலுவையில ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து பிதா கிட்ட போயிட்டு ஒரு ஜெபம் பண்றாரு. கெத்செமனே தோட்டத்துல நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, அந்த ஓசை அந்த கதறுதல் நீங்களும் நானும் மீட்கப்படணும் அப்படின்றதுக்காக தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஏசப்பா வந்து பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு. நானே கடகன்னு வாசிச்சிடுறேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரன யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அதுக்கு அடுத்தது 4ஆம் வசனம், பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அல்லேலூயா. அடுத்து 13ஆம் வசனத்தை சொல்றாரு, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் இப்போ என்ன பண்றேன் உங்ககிட்ட வர ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு நிறைவான ஒரு ஒரு சொல்றாங்கல்ல இளைப்பார்கள், அந்த ரெஸ்ட், அந்த நிம்மதி. ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த பாடெல்லாம் அவருக்கு பெருசாவே தெரியல. சிலுவையில அடிக்க போறாங்க, முள்முடி, அவர் சரீரம் வந்து ஏறு உழுத நிலம் போல இருந்துச்சான். அல்லேலூயா. ஒரு ஏறு உழுத நிலம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவருடைய சரீரம் இருந்தது. ஏன்னா 100% ஆண்டவர் வந்து ரொம்ப மனுஷனாக தான் வாழ்றாரு. அவருக்கு பசிக்குது, தூக்கம் வருது, எல்லாமே இருக்குது. அவர் ஒரு ஏறு உழுத நிலம் போல அவர் சரீரத்தை என்ன பண்ணாங்களா, அவ்வளோ பிச்சு எடுத்து, எவ்வளோ ஒரு வக்ரம். ஆண்டவர் அவர் பிதான்னு சொன்னதை அவங்களால என்ன செய்ய முடியல. ஏன்னா அவர் செஞ்ச மாதிரி யாராலையும் வாழ்ந்து காட்ட முடியல. அல்லேலூயா. இப்போ ஒரு கவலை தான் இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. அவர் வந்ததே இந்த மரணத்தையும் இந்த பாடுகளையும்
அவரு அவர் என்னது அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த பூமிக்கு ஆண்டவர் வராரு. அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே நீங்க சொன்ன நீங்க அனுப்பின காரியம் இந்த பூமியில நிறைவேற போகுது. பார், அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு உரையாடல். இன்னைக்கு நாம இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி செஞ்சு முடிச்சார்? பூமியில அவர் என்ன பண்ணாராம்? நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீ எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அப்ப ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு ஆண்டவர் என்ன நியமிச்சிருக்கிறாரு, நான் எங்க போகணும், என்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அங்க என்ன மாற்றங்களை உண்டாக்கணும், தேவனை எப்படி இங்க பிரதிபலிக்கணும்ன்றதுதான் அவருடைய ஏக்கமா எண்ணமாகவும் இருந்துச்சு. அல்லேலூயா. முழுக்க முழுக்க தேவ திட்டம் மட்டும்தான் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்மள ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. அதுக்குதான் என்ன பண்ணிருக்காரு, பூமியில நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் பிதாவை எப்படி பூமியில மகிமைப்படுத்தினாரோ, நாமளும் என்ன பண்ணணும், வாழ்ற வாழ்க்கையில வாலிபர்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எங்க இருக்கிற எல்லாருமே பிதாவை தேவனையும் மகிமைப்படுத்துறது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்துக்காக நீங்க சபைக்கு வரவே நாம தேவையில்லை. ஆசீர்வாதத்துக்காக தனியா கண்ணீர் விட்டு ஜெபிக்கவே தேவையில்லை. அவரை நம்ம இருக்கிற இடத்துல, போற இடத்துல, பேசுற இடத்துல, வாழ்ற இடத்துல, பழகுற இடத்துல ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தினாலே போதும், ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பூமியில அவரை மகிமைப்படுத்தினாரு. அதனாலதான் என்ன பண்றாரு, சிலுவையில பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, அவரை மகிமைப்படுத்தி வைக்கிறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை சரியா செஞ்சு முடிச்சாரு. அல்லேலூயா. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு பெரிய தேவ திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய பிளானை கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவ திட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், சரியாக செஞ்சு முடிக்கணும். ஆண்டவர் நீங்க கேளுங்க, நானும் ஒவ்வொரு நாளும் கேட்கறது, என்ன குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்கப்பா, என் குடும்பத்துல இருக்கிற சபை மக்கள் இருக்கிறாங்க, எங்களை குறித்து என்ன நீங்க திட்டம் வச்சிருக்கிறீங்க, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, பிசாசு ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. அல்லேலூயா. அதான் ஒரு பாடல் கூட பாடுறோம் இல்லையா, மண்ணான மனிதன் நான் என்னால் ஏதும் ஆகுமா, மண்ணான மனிதன் நான் என்னால் ஏதும் ஆகுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, வாழ தெரியலையே. அல்லேலூயா. திட்டம் நமக்கு வச்சிருக்கிறார், நமக்கு தான் வாடுறதுக்கு தெரியல, வழி தெரியல. பிசாசு நிறைய நேரங்கள்ல நிறைய தடைகள் இந்த உலகத்தையே காமிச்சு நம்மள என்ன பண்றான், ஒரு குருட்டாட்டத்திலே வச்சிருக்கிறான். நம்ம கண்கள் என்ன பண்ணுவோம், இந்த புனித வெளியில ஒரு தெளிவடைஞ்சி தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு குடும்பம் வேணும், எல்லாமே வேணும், சபை வேணும், இந்த உலகம் வேணும், எல்லாமே வேணும், இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரு அந்த 17வது அதிகாரத்துல, ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார்னா, நமக்காக ஜெபம் பண்ணுவாரு. 11ஆம் வசனம் நீங்க கவனிங்க போதும், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும், நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மள ஒவ்வொருத்தரையும் இந்த பூமியில இருக்கும்போது காத்து கொண்டு வந்தாராம். நமக்காக என்ன பண்றார், பிதா கிட்ட ஜெபம் பண்றார், நான் இனி உலகத்துல இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ண, ஆவியார் பரிசுத்த தேவன் பிதாவானவர் ஒரு தேற்றவாளன் நமக்காக அனுப்புறாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபம் நம்ம சார்ந்தவங்களை, குடும்பத்துல நம்ம சபைக்காக, நம்ம சார்ந்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது, ஏன்னா ஏசப்பா தான் நமக்கு ரோல் மாடல், அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு, நமக்காக கடைசியில ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. அந்த பிதாவுடைய உரையாடலை நம்மளும் நினைவு கூறுறாரு, நான் இனி இருக்க மாட்டேன் ஏசப்பா, இவங்களை இதுவரைக்கும் காத்து கொண்டு வந்தேன், இனிமே அவங்க ஒன்றா இருக்கும்படிக்கு என்ன பண்ணுங்க, நீங்க காத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா.
அப்படி நம்ம வாழும்போது வசனம் சொல்ற மாதிரி கேட்டின் மகன் தான் கெட்டு போவான், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. கெட்டு போகாம இருக்கணும்னா தேவ சித்தம் செய்து ஒவ்வொரு நாளும்